ரனா ரனா ரனு ரே. ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த விலாக் வந்து ஃபெஸ்டிவல் டே அன்றைக்கி எடுத்த விலாக் தான், வரலக்ஷ்மி பூஜை அன்றைக்கி. ஸோ ஆல்மோஸ்ட் 5 to 6 days ஆகிடுச்சு என்னால் எடிட் பண்ணி போஸ்ட் பண்ண முடியல. சாரி ஃபார் தட். லாங் வீடியோ போட்டு நம்ம சேனலில் கிட்டத்தட்ட 2 months மேலே ஆகுது. லாங் வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணுற அளவுக்கு டைம் சுத்தமாக கிடையாது. ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். காலையிலேயே வந்து எல்லா வேலையும் பார்க்க முடியாதுன்றதுனால பிஃபோர் 1 day ஈவினிங்கே வந்து பாத்திரம் எல்லாமே வாஷ் பண்ணி வச்சுட்டு சிங்க்கு, அதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ் எல்லாமே க்ளீன் பண்ணி சமைச்சு முடித்த உடனே க்ளீன் பண்ணுறது தான். ஸோ அன்றைக்கி மறுபடியும் க்ளீன் பண்ணணும், எதுக்கு 2 time க்ளீன் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிட்டு சமைச்சு முடித்த உடனே சாப்பிட்டு ஒரு 3 o'clock மேலே தான் ஒர்க் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணோம். பூஜை பாத்திரம் நிறைய இருந்ததுனால அது எல்லாமே ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணி வச்சுட்டோம். ஒரு துணியில் நீட்டாக தொடச்சி வச்சுட்டா நம்ம பொட்டு வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த தண்ணியோடையே வச்சோம் அப்படின்னா அந்த தண்ணி கரை அப்படியே இருக்கும், பார்க்க வந்து நீட்டாக வாஷ் பண்ண மாதிரியே தெரியாது. ஸோ நம்ம வாஷ் பண்ண உடனே ட்ரை பண்ணி வச்சிடணும். ஒரு கிளாத்து, நார்மலாக ட்ரையான கிளாத் எடுத்து நீட்டாக அந்த வெட்டெல்லாம் தொடச்சிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு பளபளன்னு நல்லா இருக்கும். ஃபெஸ்டிவல் அப்படின்னு வந்தாலே நிறைய ஒர்க் இருக்கும். இல்லாத ஒர்க்கெலாம் அப்போ தான் எடுத்து போட்டு பண்ணுவோம். ஸோ இருக்கிற ஒர்க்கில் எந்த ஒர்க் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். ஸோ நானும் தொடப்பை எடுத்துகிட்டு வீடு கூட்டிடலாம் ஃபஸ்ட்டுன்னு எடுத்துகிட்டு வரும்போது கிச்சன் சைடு வந்ததும் சரி பாத்திரம் நிறையா இருக்குது, பாத்திரம் கழுவி முடிச்சிட்டா ஒன்றா வீடு கூட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடப்பம் அங்கேயே போட்டு பாத்திரம் கழுவி ஆரம்பித்தாச்சு. மறுபடியும் ஏதாவது நம்ம கிச்சன் சைடு விட்டு ஹால் சைடு வந்தால் அங்கே இருக்கிற ஒர்க் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஸோ இது எல்லாருக்கும் இப்படி தானா இல்லை நான் மட்டும்தான் இப்படி இருக்கேனா அப்படின்னு தெரியல. ஒரு ஒர்க்கு ஃபஸ்ட்டு நீட்டாக முடிச்சுட்டு இன்னொரு ஒர்க் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு தான் ஆரம்பிப்போம். பட் அந்த மாதிரி கண்டிப்பாக என்றைக்குமே நடக்கவே நடக்காது. நீங்கள் எப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ்லாம் பார்க்க மாட்டேன். பார்க்குற 1-2 வீடியோஸ், யூடியூப் பெருசாக யூஸ் பண்ண மாட்டேன். எஃபி, இன்ஸ்டா, வாட்ஸ்அப் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதில் வர 1-2 ஷார்ட்ஸ் பார்க்கும்போது இதெல்லாம் ஈஸியாக தான் இருக்கும், அப்படியே வீட்டில் இருக்கும்போது வீடியோஸ் எடுத்து அப்படியே எடிட் பண்ணி போடுறது தான் பெரிய விஷயமே கிடையாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் நான் ஆரம்பித்ததுக்கப்புறமா தான் தெரியுது, ஒரு வீடியோவுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுக்கே கிட்டத்தட்ட எனக்கு 3 நாள் ஆகுது. மற்றவங்கெல்லாம் ஸ்டார்டிங்கில் எவ்வளோ ஸ்ட்ரகிளாக இருப்பாங்கன்னு இப்போ தான் புரியுது. ஓரளவுக்கு ரெகுலராக போட ஆரம்பிச்சிட்டா மேபி அது ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டார்ட் அப் கொஞ்சம் இப்படி தான் இருக்கும். ஸோ அந்த ஒர்க்லேருந்து அந்த இடத்துலேருந்து அவங்கள பார்க்கும்போது அவங்களோட கஷ்டம் புரியுது. அதனால தான் எதையுமே ஈஸியாக எடை போட்டுறக்கூடாதுன்னு முடிவு பண்ணேன். ஸோ நான் வந்து ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் வரத்துக்கே வந்து ஃபேமிலி சைடாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருக்கட்டும், யாரெல்லாம் பண்ணுறாங்க பண்ணலை அப்படின்லாம் தெரில. பார்க்குறவங்கள இருக்கிறவங்கள எல்லாருமே வந்து நான் இந்த மாதிரி சேனல் ஆரம்பிச்சிருக்கேன், எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பார்க்குறீங்களோ பார்க்கலையோ தெரில, ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் வந்துருச்சுனாலே நாம் ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கடந்த மாதிரி அப்படின்னு நான் என்னோடய குறிக்கோளில் வச்சுருக்கேன். நாம் ஃபெஸ்டிவலில் ஒர்க் பார்க்குறதே ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா இந்த வீடியோவும் எடுத்து போஸ்ட் பண்ணி அதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது அதுக்கும் மேலே பெரிய விஷயம். ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் கண்டிப்பாக ரெகுலராக வீடியோஸ் போட்டு இது கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாவில் தான் நான் இருக்கேன். சேனல் வந்து யார் வேணாலும் ஆரம்பிக்கலாம், 10 பேர் ஆரம்பிக்கலாம், 100 பேர் ஆரம்பிக்கலாம். பட் அதில் வந்து யார் கன்சிஸ்டன்சியாக இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் சக்ஸஸ் கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்த்த வரைக்கும் எல்லா வீடியோஸ்லேயும் சக்ஸஸ் பண்ணவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நானும் ரெகுலராக கண்டினியூவாக வீடியோஸ் போடுறேன். வேலை பார்க்குறதுக்கு என்னமோ ஈஸியாக தான் இருந்துச்சு. 4 பாத்திரம் தான் இருக்குது, கழுவி முடிச்சுட்டு சிங்க் கழுவி முடிச்சிடலாம் அப்படின்னு நாமளாக ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம். என்னோடய டைம் வந்து 1/2 hour தான் இருந்துச்சு இந்த ஒர்க்குக்கான டைமு. இந்த ஒர்க்கு முடிக்கிறதுக்குள்ளே கிட்டத்தட்ட 1.5 hour ஆகிடுச்சு. பாத்திரம் கழுவ, சிங்கு கழுவ, கேஸ் ஸ்டவ் கழுவ, டைல்ஸ் கழுவு அப்படி சொல்லிவிட்டு எல்லா ஒர்க்கும் ஒன்று ஒன்றா பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வீடு க்ளீன் பண்ணலாம்
அப்படின்ற பிளானில் இருந்தேன். வீடு கூட்டுறது என்னமோ எனக்கு ஈஸியான வேலை தான். பட் அதில் வந்து இந்த சோஃபா கீழே கூட்டுறது, துணியை தட்டி போடுறது, சோஃபா துணியை க்ளீன் பண்ணுறது, மேட்டு க்ளீன் பண்ணுறது, மேட்டை தட்டுறது, அது தூக்கிட்டு போய் போடவே கொஞ்சம் கஷ்டமாக சோம்பேறித்தனமாக இருக்கும். அதுவும் இந்த ஹால்லாம் கொஞ்சம் சின்னதாக இருந்துருச்சுன்னா போதும், எல்லாமே அதுலேயே இடைஞ்சலாக இருக்கும், நம்ம நீட்டாக கூட்டவும் முடியாது. அதுக்கப்புறமா துணி வந்து காலையிலே துவைச்சி போட்டாச்சு. அதை வந்து மடித்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோஃபா மேலே போட்டதுமே பாட்டி வந்தாங்க. அது எல்லாமே அவங்க மடித்து வச்சுட்டாங்க. ஒரு வேலை மிச்சம் ஆச்சு. வீடு கூட்டி முடித்த கையோட வீடை துடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு துணியை அவங்க மடித்து வச்சுட்டாங்க. ஸோ வீடு துடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு வீடு துடைக்க ஆரம்பித்தாச்சு. வீடு துடைக்கும்போதும் அதே பிரச்சனை தான். என்ன ஒன்று, அந்த மேட்லாம் ஃபஸ்ட்டே எடுத்து போட்டிருப்போம், அந்த வேலை மிச்சம். மறுபடியும் வீடு இன்னொரு நாள் துடைக்கணும் அப்படின்னு சொன்னால் மறுபடியும் கூட்டி மறுபடியும் துடைக்கணுன்றதுனால எப்போல்லாம் வந்து ஃப்ரீயாக இருக்கோ, எப்போ வீடெலாம் கூட்டுறோமோ அப்பயே வந்து வீடு கையோடு துடைச்சிறது தான். அந்த வீடு துடைக்கும்போது சோஃபா கீழே அந்த ஸ்டிக்கு போச்சுன்னா கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கும். சில வீட்டிலலாம் வந்து சோஃபா அடியில் வந்து ரொம்ப கேப் அதிகமாகலாம் இருக்காது. எங்கள் வீட்லேயே சொல்லப்போனால் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது கேப்பு. ஓரளவுக்கு குச்சி போகும். அந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கும். இல்லைன்னா நம்ம அதை தள்ளி அந்த மாதிரி கூட்டுற மாதிரி தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி சென்னையில் இருக்கும்போது எப்படா கூலிங்கான பிளேஸ்க்கு போவோம் அப்படின்னு எதிர்பார்த்துட்டே இருப்போம். ஒரு நாள் ஊரில் இந்த மாதிரி ஒசூருக்கு வந்தோம் அப்படின்னா அப்போ இந்த மாதிரி கிளைமேட் தான் எதிர்பார்த்தேன், அந்த வெயிலில் யாரா இருக்கிறது அப்படின்ற மாதிரி தோணும். பட் இங்கேயே இருந்து பழகிட்டு ஒரு 1 மந்த் 2 மந்த் ஆன உடனே ஐயோ எப்படா வெயிலை பார்ப்போம், இந்த காய போட்ட துணி காயாது, அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி இருக்கும், வெளியிலையும் போக முடியாது, காற்று பயங்கரமாக வீசும். ஸோ வீட்டுக்குள்ளே அடைஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கும். எப்படா வெயிலை பார்ப்போன்னு இருக்கும். ஸோ எல்லா கிளைமேட்டும் வந்து சில நாளைக்கு மட்டும்தான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து ஹோசூர் பெருசாக ரொம்ப நாள்லாம் ஸ்டே பண்ணது கிடையாது. காலேஜ் வந்து கோயம்புத்தூர் படித்ததுனால அங்கேயும் ஓரளவுக்கு நல்ல கிளைமேட். அதுக்கப்புறமா சென்னை, அது பயங்கர வெயில், எனக்கு சுத்தமாக செட் ஆகல. மதுரையிலையும் நான் வந்து பிஜி பண்ணேன். ஸோ அங்கேயும் அதே மாதிரி தான், எனக்கு சுத்தமாக வெயில் ஒத்துக்கவே இல்லை. ஒசூரில் கூட அப்படியே இப்படி மேனேஜ் பண்ணி இருந்துடலாம். பட் வெயிலில் வந்து சுத்தமாக முடியல. ஒசூரில் இருக்கும்போது வெயில்னால் ரொம்ப பிடிக்கும். ஆனால் வெயில் இருக்கிற இடத்துக்கு போனதுக்கப்புறம் சுத்தமாக ஒத்துக்கவே கிடையாது. அதுக்கப்புறமா தான் வந்து குளிச்சுட்டு பூஜை பாத்திரம் கழுவணும் அப்படின்றதுனால குளித்து முடிச்சுட்டு அதுக்கெல்லாம் பொட்டு வச்சிடலாம். ஆல்ரெடி கழுவி வச்ச பாத்திரத்துக்கு பொட்டு வச்சிடலாம், இன்னும் கொஞ்சம் பாத்திரம் இருக்குது அது கழுவணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு ஆலோவேரா ஜெல் மட்டும் அப்ளை பண்ணி விட்டுட்டு, வீட்டில் இருக்கும்போது சரி வெளியில் போகும்போது சரி ஜஸ்ட் அந்த ஜெல் மட்டும் அப்ளை பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா லிப் பாம் அப்ளை பண்ணிட்டு ஒரு ஸ்டிக்கர் இல்லைனா ஐலைனர் லைட்டாக போட்டு வச்சுட்டு விட்டுட்டா போதும். பார்க்க கொஞ்சம் டீசெண்டாக நல்லாயிருக்கும். பட் வெளியே போகும்போது மட்டும்தான் ஃபவுண்டேஷன் அந்த மாதிரிலாம் கண்டிப்பாக நான் என்றைக்கும் யூஸ் பண்ணவே மாட்டேன். என்றைக்காச்சும் ஒரு நாள் மேக்கப் போடும்போது அக்கேஷ்னலி இந்த மேரேஜ் அந்த மாதிரி பார்ட்டி இந்த மாதிரி போகும்போது மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ நம்ம சிம்பிளாக இருந்தாலே வந்து ஸ்கின் ஹைட்ரேஷனாக வச்சுக்கிட்டாலே போதும், பார்க்க ஃபேஸ் வந்து நல்லா லுக்காகவே இருக்கும். அதே மாதிரி ஷார்ட்டாக ஹேர் இருக்கிறவங்களுக்கு லாங்காக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. லாங் ஹேர் இருக்கிறவங்களுக்கு ஷார்ட்டாக இருக்கணும், ஷார்ட் பண்ணிக்கணும், கட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் வந்து விருப்பப்படுவாங்க. எனக்கு வந்து எப்படா முடி வெட்டுவோம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் நான் இருந்தேன். பட் எங்கள் வீட்டில் கண்டிப்பாக ஒத்துக்கவே மாட்டாங்க. அந்த பிளான் நான் வைக்கிறதே வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அந்த பிளானை மறந்துட்டு 24 ஹவர்ஸுமே தூங்கும்போதும் சரி வீட்டில் இருக்கும்போதும் சரி எப்போ பாரு கொண்டை போட்டுகிட்டே இருக்க வேண்டியது தான். ஃப்ரீ ஏர் விடுறதே கிடையாது. தலை குளித்தா மட்டும்தான் கொஞ்சம் நேரத்துக்கு காயறதுக்கு மட்டும்தான் ஃப்ரீ ஏர் விடுவேன். மற்றபடி ஒர்க்குக்கு போகும்போது பின்னிட்டு போயிட்டு வந்த உடனே என்னோடய ஒர்க் ஷெடியூல் வந்து மார்னிங், அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் ஒரு 1 hour 2 hour கேப் இருக்கும். அந்த டைமில் வந்த உடனே கொண்டு போட்டுற வேண்டியது தான். மறுபடியும் ஈவினிங் ஒர்க்கு போகும்போது மறுபடியும் தலை சீவிட்டு போகிறது. கொஞ்சம் சிட்டி மாதிரி இருக்கிற இடத்துலனா நம்ம எப்படி வேணாலும் இருந்துக்கலாம், நம்மளை யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. கேட்டாலும் நம்ம அதை பெருசாக எடுத்துக்க மாட்டோம். பட் வில்லேஜ் சைடில் இருக்கும்போது, இந்த சைடு வரும்போது முடி கொஞ்சம் நீட்டமாக வச்சுருக்க, கொஞ்சம் பின்னி பூ வச்சு வீட்டில் அழகாக பொட்டு வச்சுட்டு இருக்கலாம் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து நம்ம கேட்கலனாலுமே அடுத்த நாள் வந்து உங்கள் பொண்ணு சொன்னால் சுத்தமாக கேட்கவே மாட்டேங்குது, கண்டுக்கவே மாட்டேங்குது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதுக்காகவே நாம் பின்ன வேண்டியதாக இருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழித்து நாம் எதுவுமே சொல்கிறது காதுலேயே வாங்கிக்கல அப்படின்னா அவங்களே சொல்கிறது விட்டுருவாங்க. அந்த மாதிரி தான் இப்போ போய்கிட்டு இருக்கு. கழுவி வச்ச பூஜை பாத்திரம் எல்லாமே வந்து கொண்டு வந்து ஹாலில் வச்சுட்டு
பூஜை பாத்திரம் கீழே வைக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணாத டவல் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது விரிச்சிட்டு ஹாலில் அதில் ஃபுல்லாக கொண்டு வந்து பூஜை பாத்திரம் வச்சுட்டு அதுக்கப்புறமா குங்குமம் மஞ்சள் இதெல்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து ஒன்று ஒன்றா வச்சிட்ருந்தோம். இந்த பெரிய விளக்கு வந்து அப்பா ஃபஸ்ட் டைம் மாலை போட்டப்போ வாங்கிட்டு வந்தது. அப்போ வந்து இதோட காஸ்ட்டு 12,000 to 14,000 இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ மேபி அதை விட அதிகமாக தான் இருக்கும். அவர் என்னமோ அழகாக இருக்குது வீட்டில் வைக்கலாம் அப்படின்னு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாரு. பட் அது ஒவ்வொரு டைமும் விளக்கு பற்ற வைக்கும்போது அதை துடைக்கிறதா இருந்தாலும் சரி, விளக்குறது, அதுக்கப்புறமா அதை தூக்கிட்டு போகிறதுக்கே போதும்னு ஆகிடும். அதோட கஷ்டம் அதை க்ளீன் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஜஸ்ட் நம்ம க்ளீன் பண்ணி வச்சதுக்கப்புறமா எல்லோரும் நல்லாயிருக்கு, எப்படி இவ்வளோ பெரிய விளக்குலாம் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. மோஸ்ட்லி அதில் வந்து விளக்கு ஏற்றுறது கிடையாது. ஒவ்வொரு டைமும் அவ்வளோ வெயிட்லாம் தூக்கிட்டு வந்து நம்மளால் விளக்க முடியாது வீக்லி ஒன்ஸ்லாம். ஸோ அக்கேஷ்னலி இந்த பூஜை, வரலட்சுமி பூஜை, விநாயகர் சதுர்த்தி, தீபாவளி இந்த மாதிரி வரும்போது மட்டும்தான் அதில் விளக்கேற்றுறது. அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் வரலட்சுமி அம்மாவோட ஃபேஸ் வந்து வச்சு அந்த மாதிரிலாம் நம்ம பூஜை பண்ண மாட்டோம் அப்போலேருந்தே. இப்போ பண்ணுறவங்க நிறைய பேர் புதுசாக பண்ணுறாங்க. பட் எங்கள் வீட்டில், அப்பா வீட்டில் சைடும் சரி, அம்மா வீட்டு சைடும் சரி, இந்த மாதிரி ஃபேஸ் வச்சு யாருமே கும்பிட மாட்டோம். ஜஸ்ட்டு எப்பயும் போல் நம்ம எவ்ரி ஃப்ரைடே எப்படி வந்து சாமி கும்பிட்றோமோ அந்த மாதிரி தான். பட்டு தேங்காய் ஃபுல்லாக மஞ்சள் தேய்ச்சி விட்டுட்டு குங்குமத்தில் கொஞ்சமாக பொட்டு வைக்கணும். அதுக்கு வந்து நான் நியூஸ் பேப்பரில் ட்ரா பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி அந்த மாதிரி வச்சேன். பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும், ஷேப் நல்லா வரும் அப்படின்றதுக்காக. அதுக்கப்புறமா எங்கள் வீட்டில் இருக்கிற பூஜை பாத்திரம் பார்க்குறதுக்கு கம்மியாக இருக்கும். பட் எல்லாமே செம்ம வெயிட்டு, ஹெவி வெயிட்டாக இருக்குது. தூக்கிட்டு போகவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தூக்கிட்டு போய் அதை தொடச்சி மறுபடியும் அது கீழே வச்சு அதுக்கு பொட்டு வச்சு மறுபடியும் சாமி ரூமில் வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த வரலட்சுமி பூஜைக்கு மட்டும் இந்த மாதிரி தேங்காய்க்கு மஞ்சள்லாம் பூசிட்டு குங்குமம்லாம் வச்சுட்டு வைப்போம். மற்றபடி ரெகுலராக எவ்ரி ஃப்ரைடே வந்து பூஜை பண்ணுறதா இருந்தாலும் தேங்காய் வைக்கிறது எல்லாமே வழக்கம்தான். பட் தேங்காய்க்கு மஞ்சள் ஃபுல்லாலாம் பூச மாட்டோம். ஒரு சின்னதாக பொட்டு மட்டும் வச்சு விட்டுருவோம். ஸோ நான் ஒன்று பிளான் பண்ணேன், பட் நடுவில் வந்து கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டேன். இந்த மாதிரி தான் வந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லாத்துக்கும் நான் மஞ்சள் குங்குமம் வச்சிட்ருந்தேன். நான் என்ன தான் குங்குமம் மஞ்சள்லாம் வச்சாலும் எங்கள் அம்மா பக்கத்தில் உட்காந்து ஆல்டர் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இந்த விரல்ல வை, அந்த விரல்ல வை, ஒன்றா தொடாத, மிக்ஸ் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு தான் நான் நினச்சேன், இதுக்கு நான் அவங்களே வச்சுருக்கலாம், என்ன வேற வைக்க சொல்லிவிட்டு, நான் என்ன பண்ணாலும் அதை பண்ணு, இதை பண்ணு, அப்படி பண்ணு, இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. வரலட்சுமி பூஜை இருக்கிறவங்க தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் சொன்னதுனால நாங்கள் அதுக்கப்புறமா சாமியோட ஃபேஸ் வச்சு அந்த மாதிரிலாம் பண்ணுறது கிடையாது. பட் சாமியோட ஃபேஸ் வைக்காமல் தட்டு வரிசையாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த இடத்துல காசு வைக்கிறது, வரலட்சுமி பூஜை அன்றைக்கி அந்த மாதிரி எல்லாமே பண்ணுவோம். பட் ஃபேஸ் மட்டும் வைக்க மாட்டோம், தேங்காய் மட்டும் வச்சு தான் கும்பிடுவோம். இப்போ வந்து இவங்க தான் பண்ணணும், அவங்க தான் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. அவங்களுக்கு விருப்பம் இருக்குது, அவங்களால பண்ண முடியும் அப்படின்னா யார் வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லோரும் பண்ணிகிட்ருக்காங்க. முன்னாடியெல்லாம் ஊருக்கே வந்து ஒரு 5 வீடு 6 வீட்டில் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஸோ அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு அவங்க கூப்பிடுவாங்களா கூப்பிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸைட்டடாக இருக்கும். இப்போ மோஸ்ட்லி எல்லா வீட்லேயும் வைக்கிறாங்க. ஸோ எல்லாரும் கண்டிப்பாக கூப்பிட மாட்டாங்க. பக்கத்து வீட்டில் ஒரு 3 பேர் 5 பேர் அந்த மாதிரி தான் கூப்பிட்டுப்பாங்க. அதுக்கப்புறமா எல்லாமே அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு ஒரு வழியாக கீழே வச்சா சாமி ரூம் கொஞ்சம் சின்னது தான். ஸோ கீழே வச்சா தட்டெல்லாம் வைக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக அங்கங்கே கொஞ்சம் ஈஸியாக ப்ளேஸ் பண்ணி வச்சிட்டோம். அதுக்கப்புறமா தான் மா இலை, அதுக்கப்புறம் கீழே கோலம் எல்லாம் போட்டு முடித்த உடனே கலசம் இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறமா தட்டு எல்லாமே காலையில் வச்சுக்கலாம் பூ போட்டதுக்கப்புறமா. அப்படி இல்லை அப்படின்னா மறுபடியும் தட்டெல்லாம் எடுத்துகிட்டு பூ போடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பிளேட்டுக்குமே நைட்டே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். நம்மளால் காலையில் எழுந்திரிச்ச உடனே எல்லா ஒர்க்கும் பார்த்துட்டு சீக்கிரமாக சாமி கும்பிட முடியாதுன்றதுக்காக தான் நைட்டே எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வைக்கிறோம். அதுவும் இந்த எறும்பு வேறு வீடு ஃபுல்லாக இருக்குது. எங்கே இருக்குது, எப்படி வரும், எங்கேருந்து வரும்னே சுத்தமாக தெரியல. வச்ச 10 நிமிஷத்தில் மொத்த எறும்பும் எல்லா பிளேட்லேயும் இருக்குது. ஸ்வீட்டாக இருந்தாலும் சரி, காரமாக இருந்தாலும் சரி, மொத்த பிளேட்லேயும் கிட்டத்தட்ட 10-15 எறும்பு இருக்குது. அதுக்கப்புறமா தான் வந்து அதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு ஃபுல்லாக கீழே சாக் பீஸ் போட்டு அதுக்கப்புறம் தான் பிளேட் வச்சோம்.
நைட் ஒரு 10 மணிக்கு மேலே தான் வந்து வாசல் கூட்டவே ஆரம்பித்தோம். வாசல் கூட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தண்ணி விட்டு ஃபுல்லாக கழுவிட்டு கொஞ்சமாக சாணி தெளித்து கோலம் போடலாம் அப்படின்ட்டு கொஞ்சமாக சாணி தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கோலம் போட்டோம். அதுவும் இல்லாமல் இங்கே மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. என்ன ஒரு பெனிஃபிட்னால் எங்கள் வீட்டு வாசலில் வந்து ஷீட் போட்டதுனால மழை பெஞ்சாலும் தண்ணி உள்ளே வராது. ஸோ காலையில் எந்த அளவுக்கு சுச்சுவேஷன் இருக்கும் எந்த மாதிரி இருக்கும்னு தெரியாமல் நாங்கள் நைட்டே வந்து எல்லாம் கோலம் போட்டு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் தான் பிளேட்ஸ் எல்லாமே வெளியிலேயே அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன். காலையில் பூ எல்லாமே போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பிளேட்ஸ்லாம் உள்ளே எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு காலையில் 6 மணிக்கு இது எடுத்தது. காலையில் 6 மணிக்கு முன்னாடியே எழுந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு 6 to 7க்குள்ளே பூஜை முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக பூ எல்லாமே சீக்கிரமாக போட்டு முடிச்சிட்டாங்க அம்மா. ஸோ 6 o'clock மேலே தான் நாங்கள் பூஜை ஆரம்பித்தோம். பூவெல்லாம் செம்ம ரேட்டு. கிட்டத்தட்ட ஒரு 1 kg சாமந்தி வந்து 500 to 600 விற்றுச்சு. மல்லிகைப்பூ அதுக்கு மேலே. எங்கள் செடியிலே வந்து ஒரு நாளைக்கு ஒரு 4 முழம் 5 முழம் கிடைக்கும். ஸோ ஒரு 2 daysக்கான பூ அப்படியே எடுத்து வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அது எல்லாமே நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டோம். கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. பூவெல்லாம் நல்லாவே பத்துச்சு. அதுக்கப்புறமா தான் வந்து சிஸ்டர் வீட்டுக்கு போயிருந்தோம். அவங்க வீட்டில் கிராண்டாக தான் பண்ணுவாங்க. ஸோ நைட்டே அவங்க டெக்கரேஷன்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா காலையில் தான் பூஜை பண்ணி முடிச்சிருக்காங்க. நாங்கள் போகவே 2 to 3 o'clock ஆகிடுச்சி. நாங்கள் போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அங்கேயே சாப்பிட்டு பொறுமையாக ஈவினிங் ஒரு 5 to 6 இருக்கும். அப்போ தான்